வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கைவிரித்த ஸ்டாலின், சிறைக்கு செல்லும் திமுகவின் அமைச்சர்கள். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் அமைச்சர்கள் அவர்களது செயல்பாடுகளது கடமைகள் அனைத்தையும் மக்களுக்காக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இந்த 2 மாதத்தை செலவிட வேண்டும். ஏதேனும் பிரச்சனைகளிலோ அமலாக்கத்துறை அதிகாரிகளது விசாரணையிலோ சிக்கி கொண்டால் நிச்சயம் என்னால் காப்பாற்ற முடியாது என்று கைவிரித்துள்ளார். அது மட்டுமல்ல, மற்ற அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ மாட்டிவிடக் கூடாது என்பதையும் எச்சரிக்கை செய்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். இந்த பிரச்சனை 2026 சட்டசபை தேர்தல் வரும் வரை திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. இந்த விசாரணையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்போ வேண்டுமானாலும் பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய அமைச்சர்களிடம் விசாரணையை நடத்துவார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அல்லவா? அதில் தற்பொழுது KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி இந்த 3 நபர்களைத்தான் தற்பொழுது முதலில் குறிவைத்துள்ளனர். இவர்களிடம் விசாரணையை நடத்தும் பட்சத்தில் அவர்களுக்கும் விசாரணையில் சம்பந்தப்பட்ட அந்த ஆவணங்களுக்கும் நேரடியாக ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய நிலைமை உருவாகினால் ஸ்டாலின் அவர்கள் இந்த அமைச்சரை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள மாட்டார். ஒருவேளை ஸ்டாலினை கூட அந்த அமைச்சர் போட்டு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்குத்தான் மிக முக்கியமான தேர்தல். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை திமுக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த நிலையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகுதான் மக்கள் கருணையோடு, அதுவும் சிறுபான்மையினர்களது ஆதரவோடு தான் 3.5 வித்தியாசத்தில் தான், மிகப்பெரிய வெற்றி ஒன்றும் கிடையாது, 3.5% வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியவே கைப்பற்றியது. ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் இந்த பயம் தேவையில்லை. ஆனால் திமுக மக்களை ஏமாற்றிவிட்டது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அமைச்சர்கள் மக்களை ஏளனமாக பார்த்தது என்ற பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு தகவல்களையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் சிறைக்கு சென்றாலோ விசாரணையில் மாட்டிக்கொண்டாலோ ஸ்டாலின் அவர்களால் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள முடியாது. அமைச்சர்களுக்கு தற்பொழுது அறிவுரையும் வழங்கியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். அமைச்சர்களது பிரச்சனையில் இனி தலையிட மாட்டார், கைவிரித்தார் ஸ்டாலின் என்றும் கூறப்படுகிறது.